அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இடம் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் திரைக்கதை எழுதி இயக்கி இருக்கக்கூடிய இட்லி கடை. பவர் பாண்டி, ராயன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படங்களுக்கு அப்புறம் தனுஷ் இயக்கி இருக்கக்கூடிய 4வது படம் இந்த இட்லி கடை. படம் எப்படி இருக்குது, கதை என்னன்னு பார்க்குறதுக்கு முந்தி ஒரு டைரக்டராக தனுஷ் இந்த படத்தில் சக்ஸஸ் ஆகிருக்காரா, அல்லது சின்ன வயசில் 4 இட்லி சாப்பிட்றதுக்கே நடுராத்திரியில் அக்காவோட சேர்ந்து வயலில் பூ பறித்து கஷ்டப்பட்டு இட்லி சாப்பிட்ட மாதிரி கஷ்டப்பட்டுருக்காரான்னு பார்ப்போம். கம்பெனி வெளியிட்ட ட்ரெய்லரில் இட்லி கடையோட மொத்த கதையும் அவங்களே சொல்லிட்டதால் கதையை பற்றி பேசுகிறதுக்கு ஸ்பாய்லர் அலர்ட்னு நம்ம எதுவும் யோசிக்க வேண்டியதில்லை. சங்கராபுரம்ங்கிற குட்டி கிராமத்தில் பிறந்த தனுஷ் கோடி கோடியாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அவரோட அப்பா ராஜ்கிரணோ சொந்த மண், பிறந்த பூமி, பாட்டன் முப்பாட்டன் சென்டிமெண்ட்டு இதெல்லாம் பேசிட்டு அவர் ஊரை விட்டு போகிறத அவ்வளோவா விரும்பலை. அப்பாவோட வற்புறுத்தலையும் மீறி ஒரு கட்டத்தில் பாங்காக்கில் இருக்க அருண் விஜய் கம்பெனியில் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறாரு தனுஷ். அப்படி இருக்கக்கூடிய தனுஷை முதலாளியோட பொண்ணு லவ் பண்ணி தானே ஆகணும். அந்த லவ்வும் இருக்குது. அப்படி இருக்கப்போ அவங்க கல்யாண ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு அவங்க அம்மாவும் ராஜ்கிரனும் அடுத்தடுத்து இறந்துடுறாங்க. இதனால் வேறு வழி இல்லாமல் கல்யாணத்தை நிறுத்திட்டு சொந்த ஊருக்கு வர வேண்டிய நிலைமை தனுஷுக்கு வருது. அந்த சாவுக்காக சொந்த மண்ணுக்கு வர்ற தனுஷுக்கு அவங்க அப்பாவோட அசரி அடிக்கடி ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ மனசு மாறி சொந்த பூமியிலே அப்பா நடத்தின அதே இட்லி கடையை நடத்தணும்னு முடிவு பண்ணுறாரு. விடுவாங்களா வில்லன்கள்? பாங்காக்லேருந்து கிளம்பி சங்கராபுரத்துக்கு வரானுங்க. கார்பரேட் வில்லன்களுக்கு கிராமத்தில் என்னையா வேலைன்னு கேட்பீங்க. அதை நீங்கள் படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். முதல்ல வில்லன் அருண் விஜய் தனுஷை தேடி வர்ற, புள்ள அருண் விஜயை தேடி சத்யராஜ் வர, அந்த கார்பரேட்டு பவுன்சர்கள்லாம் அவங்க கூட வர ரணகலமான செகண்ட் ஹாஃப் நடக்குது. ஸோ இட்லி கடை என்னவா இருக்குன்னா, நடிகராக மட்டும் இல்லை, ஒரு டைரக்டராகவும் தனுஷ் மிக பிரமாதமாக தான் பண்ணியிருக்காரு. அது குறிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் ஏகப்பட்ட காட்சிகள் கூஸ் பம்ப்ஸ். கடையில் அவிக்கிற முதல் குண்டான இட்லியை மொத்தமாக சாப்பிட்றாங்களோன்னு சந்தேகப்படுற அளவுக்கு அவ்வளவு குண்டாக இருக்காங்க கதாநாயகி நித்யா மேனன். ஆனால் நடிப்புன்னு வர்றப்ப இந்த வருஷமும் தேசிய விருது கொடுத்தாலும் தப்பு இல்லை. அவ்வளோ பிரமாதமான நடிப்பு. இவங்களுக்கு அடுத்து குறிப்பாக சொல்லணும்னா ராஜ்கிரண் பிரமாதப்படுத்தியிருக்காரு. அம்மா கீதா கைலாசம் அல்டிமேட். அவங்க இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு அவங்க தான் தமிழ் சினிமாவில் நிரந்தர அம்மா. அண்ணன் இளவரசி பின்னி எடுத்திருக்கார். அதை எப்பயுமே அவர் நடிப்புக்கு அவர் குறை வச்சதே கிடையாது. பிரமாதமான கேரக்டர், ரொம்ப அபாரமான நடிப்பு. ஒளிப்பதிவு கிரண் கௌசிக். பேங்காக்கை எவ்வளோ ஸ்டைலாக காட்டியிருக்காரோ அதே ஸ்டைலை சங்கராபுரம் கிராமத்தையும் காட்டியிருக்காருங்க. வெல்டன் சார், வெல்டன். படத்தோட குறை என்னென்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த சென்டிமெண்ட் செகண்ட் ஹாஃபில் இல்லை. ஒன்று. இன்னொன்று மில்லியன் டாலர்களில் சம்பாதிச்சிட்டு இருக்க வில்லன், கார்பரேட் வில்லன்ஸ் குட்டி கிராமத்தில் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறத சகிச்சிக்க முடியல. அதுக்கான காரணமும் சரியாக சொல்லப்படல. அது ஒரு மிகப்பெரிய குறை தான். இன்னொரு பக்கம் சொந்த பூமி, கருப்பண்ணசாமி, பாட்டன் முப்பாட்டன் இந்த சென்டிமீட்டரில் ரொம்ப ஓவராக சுத்தலில் விடுறாங்க. அடடா, பார்த்திபனை மறந்துட்டுமே. ஒரு மாதிரி ஒரு வினோதமான இன்ஸ்பெக்டர் வேடத்தில் வரக்கூடிய பார்த்திபன் கிளைமேக்ஸ் சீனில் வழக்கம் போல் ஒரு செய்கை செய்கிறாரு. இசை ஜிவி பிரகாஷ். ரீ ரெக்கார்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் பாடல்கள் எதுவும் தேர்ன மாதிரி தெரியல. கிளைமேக்ஸில் ரொம்ப ஒரு சிலிர்க்கிற இசை ஒன்று வந்துச்சு. என்னடா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு பார்த்தா ராஜாவோட நத்திங் பட் வின் அப்படியே 2 நோட்டு தள்ளி அப்படியே தள்ளிட்டு வந்திருக்காரு. படத்தில் இன்னொரு ஆறுதலான சமாச்சாரம் இன்றைக்கி எல்லாமே எந்த படம் எடுத்தாலும் பான் இண்டியா ஸ்டார் உபேந்திரா, கஜேந்திரா, பூபேந்திரான்னு கொண்டு இறக்குறாங்க பல மொழிகள்லேருந்து. இந்த படத்தில் தனுஷ் அந்த மாதிரி எந்த ரிஸ்கையும் நமக்கு கொடுக்கல. அடடா, நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட் சமுத்திரக்கனி சாரை மறந்துட்டோமே. கிராமத்தில் ஒரு மெடுக்கான வில்லனாக வந்துக்கிட்டு அவர் பங்குக்கு அவர் தனுஷ் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இட்லி கடையை விலைக்கு கேட்குறாரு. அவர் தனுஷ் இப்போ லவ் பண்ணுற ஹீரோயினை இவரும் லவ் பண்ணுறாரு. அதை பொண்ணு கேட்டு போகிறாரு. கடைசியில் தனுஷ் கையில் அடி வாங்கி திருந்துறாரு. மொத்தத்தில் இந்த படம் மூலம் தனுஷ் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் பேங்காக் போங்க, யூஎஸ் போங்க, நியூசிலாந்து போங்க, ஸ்வீடன் போங்க,
கோடி கோடியாக சம்பாதிங்க, அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது, உங்களுக்கு நிம்மதியே கிடைக்காது. சொந்த கிராமத்தில் நல்ல கைப்பக்குவத்தில் செய்யப்பட்ட 4 இட்லி கொடுக்குற நிம்மதி வந்து இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லைன்னு சொல்ல வர்றார். இந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஒர்க் அவுட் தான் ஆயிருக்கு. அதுலேயும் குறிப்பாக வந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுமையாக கிளைமாக்ஸ் வில்லனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தராங்களே, தேட்ரு அதிருது. மொத்தத்தில் இந்த இட்லி கடை தனுஷுக்கு இன்னொரு சுயசாட் ஹிட். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ்.